ഏഴാவது ശ്ലോകം. അഹോ ബദ ശ്വപജഃ അധഃ ഗരീയാൻ യത് ജിഹ്വ അഗ്രേ വർത്തതേ നാമ തുഭ്യം. തേബുഃ തപഃ തേ ജുഹുവുഃ സസ്നുഃ ആര്യ ബ്രഹ്മ അനുജൂഃ നാമ ഗൃണന്തി യേ തേ. അഹോ ബദ ശ്വപജോതോ ഗരീയാൻ യജ്ജിഹ്വാഗ്രേ വർത്തതേ നാമ തുഭ്യം. തേബുസ്തവസ്തേ ജഹുവുസ്സസ്നുരാര്യ ബ്രഹ്മാനുജൂർനാമ ഗൃണന്തി യേതേ. നായത്തിങ്കര ചണ്ടാളനാക്കും നാക്കുടിയും അവനോട് நாக்கோடு நுனியில பகவானே உங்களோட திருநாமங்கள் வரதுன்னா அவன்தான் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டன். உங்களோட திருநாமங்கள் ஜபிக்கிறவாளாக்கும் சிரேஷ்டர்கள். அப்படி இருக்கிற சிரேஷ்டர்கள் தபசு செஞ்சு ஹோமம் செஞ்சு தீர்த்த ஸ்நானம் செஞ்ச பலமாக்கும். அவளுக்கு வேத அத்தியனமும் செஞ்ச பலமாக்கும். உங்களோட நாமத்தை சொன்னானாக்கா அடடா ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் ஆச்சரியம் இது. பகவத் சிந்தனையும் கர்மவுமாக்கும் முக்கியம். ഏത് യോനിയില വേണമാനാലും പുറന്ത് കിട്ടും. അസുര യോനിയാനാലും ചണ്ടാള യോനിയാനാലും எந்த ஒரு யோனியில வேணமானாலும் பிறந்து கிட்டும். பகவானோட சிந்தை இருக்கா? பகவான கூப்பிடுறதுக்கு தோணுறதா? பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுக்கு தோணுறதா? சத்கர்மங்களை செய்யறதுக்கு தோணுறதா? அதாக்கும் முக்கியம். அஹோபதா என்ன சொல்றது பகவானே? ஸ்வபஜஹா நாயைய சமைக்கிறவன் சண்டாளன். எது அந்த சண்டாளன் பகவான் நாராயணனோடு திருநாமத்தை நாக்குல சொன்னானாக்கா ஜிஹ்வா அக்ரே துப்யம். நாக்கோடு நுனியில பகவத் நாமம் அந்த சண்டாளனுக்கு வந்ததுன்னா நாமஹா வர்த்ததே உங்களோட நாமம் அவனோட நாக்குல வந்தது அப்படின்னாக்கா ஸ்வபஜஹா அதஹா கரியான் நாயைய சாப்பிடுறவனாக்கும் சண்டாளன் இருந்தா கூடியும் அவனோட பூர்வ ஜென்ம ஸ்மிருதி காரணமாயிட்டு அவனுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துட்டு பகவானோட நாமத்தை சொல்லறதுக்கு அவனால முடிஞ்சதுன்னா அவன் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டனாயிடுறான். தே அந்த சண்டாளன் தபஹா தபசுகள் தேபுகு செஞ்சுட்டான். உங்களோட நாமத்தை சொன்னதுனாலேயே அவன் தபசு செஞ்ச அந்த ஒரு புண்ணியத்தை அவனுக்கு கிடைச்சிடுத்து. ஜுஹுவுஹு உங்களோட நாமத்தை சொன்னதுல அவனுக்கு ஹோமம் பண்ணின அந்த ஒரு பலன் கிடைச்சிடுத்து. சஸ்னுஹு புண்ணிய நதி ஸ்நான பலம் நாமத்தால உங்களோட நாமத்தை சொன்னதுனாலேயே புண்ணிய நதிகளிலெல்லாம் போய் ஸ்நானம் பண்ணின அந்த ஒரு புண்ணியம் அவனுக்கு கிடைச்சிடுத்து. ஆர்யா சிரேஷ்டனாக்கும் அவன். பிரம்மா வேதங்களெல்லாம் அனூஜுகு படிச்சு முடிச்ச பலம் அவனுக்கு. வேதங்களொன்னும் படிக்காதக்கே உங்களோட நாமத்தை உச்சரிச்சதுனாலேயே அவனுக்கு அந்த வேதங்களையெல்லாம் படிச்சு முடிச்ச அந்த ஒரு பலன் கிடைச்சிடுத்து. ஏ தே நாம கிருணந்தி ஆராக்குமோ உங்களோட நாமங்களை சொல்லறா தே ஆர்யாஹா அப்படி இருக்கிறவா சிரேஷ்டர்களாக்கும். எட்டாவது ஸ்லோகம். தம் த்வாம் அகம் பிரம்ம பரம் புமாம்சம் பிரத்யக் ஸ்ரோதஸ்ய ஆத்மனி சம்விபாவ்யம் ஸ்வதேஜசா
த்வஸ்தகுணப்பிரவாகம் வந்தே விஷ்ணும் கபிலம் வேதகர்ப்பம் தம் த்வாமஹம் பிரம்ம பரம் புமாம்சம் பிரத்யக்ஸ்ரோதஸ்யாத்மனி சம்விபாவ்யம் ஸ்வதேஜசா த்வஸ்தகுணப்பிரவாகம் வந்தே விஷ்ணும் கபிலம் வேதகர்ப்பம். சாட்சால் பரபிரம்மே ஆயிருக்கிற பரம்புருஷன், அந்த பரம்புருஷன் தான் கபிலன் அப்படிங்கிற பேரோடு கூடிட்டு என்னோடு உதரத்துல வந்து அவதரிச்சிருக்கேன். உங்களை நான் நமஸ்காரம் பண்றேன். அம்மையான தேவஹூதி பகவான் கபிலனை நமஸ்காரம் செஞ்சுண்டு ஸ்துதிக்கிறா. എന്നിട്ട് சொல்றா, வந்தே விஷ்ணும் கபிலம் வேதகர்ப்பம், வேதத்தை உதரத்துல வச்சுண்டு எல்லா ஞானத்தையும் உள்ளுக்குள்ள தரிச்சுன்னு இருக்கிற வேத கர்ப்பனாயிருக்கிற கபிலமூர்த்தே விஷ்ணு பகவானே, உங்களை நான் இதா நமஸ்காரம் பண்றேன். ஸ்வதேஜசா துவஸ்த குணப்பிரவாகம், ஸ்வராடா இருக்கிற பகவானே, பகவானோடு சொந்தம் தேஜஸால சத்குண ரஜோகுண தமோ குணங்களை கண்ட்ரோல் செஞ்சு குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாயிருக்கிற பகவானே. மனசு அப்படிங்கிறது பிரத்யக் உள்ளுக்கு உள்ள ஸ்ரோதஸ்யா ஒழுகிறது. ஆத்மனி அப்படி இருக்கிற மனசுல சம்விபாவ்யம் நன்னா தியானிக்க வேண்டியவனான பகவானே. பரம் புமாம்சம் பரம்பொருளாயிருக்கிற பகவானே, தம் உங்களை அப்படியெல்லாம் இருக்கிற துவாம் உங்களை பிரம்மா பரபிரம்மஸ்வரூபத்தை அகம் நான் வந்தே நமஸ்காரம் பண்றேன். 9வது ஸ்லோகம் மைத்ரேயர் விதுரருக்கு சொல்றதாக்குமே. ஈடீதஹா பகவான் ஏவம் கபில ஆக்யஹா பரஹா புமான் வாஜா விக்ளவயேத் இதி ஆஹா மாதரம் மாதృவல்சலஹ. ஈடீதோ பகவானேவம் கபிலாக்ய பரப்புமான் வாஜ விக்ளவயேத்யாஹ மாதரம் மாதృவல்சலா. மைத்ரேயர் சொல்றார், இப்படி எல்லாம் இருக்கிற தேவஹூதியோட ஸ்துதியில ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான பகவான் இப்படி சொன்னார். மாதృவல்சலஹா அம்மா கிட்ட ரொம்ப ரொம்ப பிரியம் இருக்கிற கபில ஆக்யஹா கபிலன் அப்படின்னு பேர் இருக்கிற பகவான் பரஹா புமான் பரம்பொருளாயிருக்கிற பகவான் 6 குணங்கள் இருக்கிற பகவான் ஏவம் இப்படி ஈடீதஹா அம்மாவால ஸ்துதிக்கப்பட்டவனாயிட்டு விக்ளவயேது அதனாலேயே ரொம்ப ரொம்ப பாசம் இருக்கு அம்மா கிட்ட பகவானுக்கு. அதனாலேயே கண்டம் இடறிண்டு பகவானுக்கு பேச்சு வரும்போது அந்த கண்டம் இப்படி இடறது, நமக்கெல்லாம் அழுக வரத்த கண்டம் இப்படி இடறமே, தொண்டை இப்படி கரமுரானாகும். அதே மாதிரி விக்ளவயேது கண்டம் இடறிண்டு வாஜா வாக்குகளால இதி ஆஹா இப்படி சொன்னார். கபில உவாஜா கபிலதேவன் அம்மாக்கு சொல்லறதாக்கும் இந்த 2 ஸ்லோகங்கள். 10வது ஸ்லோகமும் 11வது ஸ்லோகமும். 10வது ஸ்லோகம் மார்கேன அனேன மாதஹா தே சுசேவ்யேன உதிதேன மே ஆஸ்திதேன பராம் காஷ்டாம்
அச்சிராத் அவரோல்ஸ்யசி மார்கேணானேன மாதஸ்தே சுசேவ்யேனோதிதேன மே ஆஸ்திதேன பராம் காஷ்டாமஜிராதவரோல்ஸ்யசி. நான் உபதேசிச்சு தந்த ஞான மார்க்கத்தை உபயோகிச்சு நீங்கள் பரமபதத்தை பிராபிப்பேன். மாதா அம்மா தே உங்களுக்கு சுசேவியேனா சுகமாயிட்டு உபாசிக்கிறதுக்கு சாதிக்கிற மே என்னால உதிதேனா சொல்லப்பட்ட ஆஸ்திதேனா தர்ம அனுஷ்டானங்களில இருக்கிற அனேன மார்க்கேனா இந்த பக்தி மார்க்கத்தால பராம் காஷ்டாம் பரமபதத்தை அச்சிராது டிலே ஆகாதக்கு ரொம்ப சீக்கிரமா அவரோல்ஸ்யசி அத்யுன்னத பதவியை பிராபிப்ப நீங்கள் வைகுண்ட பதத்தை பிராபிப்ப நீங்கள் அப்படின்னு சொல்றார். 11வது ஸ்லோகம் கபிலதேவன் அம்மாக்கு சொல்லிட்டு இருக்கார். ஸ்ரத்தல்ஸ்வ ஏதத் மதம் மஹ்யம் ஜுஷ்டம் யத் பிரம்மவாதிபிஹி ஏன மாம் அபவம் ஏன மாம் அபவம் யாயாஹ மிருத்யும் ரிச்சந்தி அதத் விதஹ ஸ்ரத்தஸ்வைதன்மதம் மஹ்யம் ஜுஷ்டம் யத் பிரம்மவாதிபிஹி ஏன மாமபவம் யாயா மிருத்யுமிருச்சந்த்யதத்விதா. இந்த மார்க்கத்தை பின்பற்றவர்கள் கண்டிப்பா பிரம்ம ஞானம் கிடைச்சு என்ன பிராபிப்பா. அப்படி இல்லாதவாளுக்கு மிருத்யு வந்து சேரும். பிரம்மவாதிபிகி ஞானம் இருக்கிறவா ஞானம் இருக்கிறவர்களால வேதபாராயணம் நடத்துறவர்களால வேதம் உபதேசம் பண்றவாளால ஜுஷ்டம் சேவிக்கப்படுற எது மஹ்யம் ஏதத் மதம் என்னோடு என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்கோ என்னோடு என்ன ஒரு உபதேசம் இருக்கோ இந்த உபதேசத்தால ஸ்ரத்தல்ஸ்வா ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடிட்டு இந்த உபதேசத்தை நம்பணும். ஒருபோதும் அழிவில்லாததான வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற பக்தி மார்க்கம் அப்படிங்கிறதாக்கும் இப்ப நான் உபதேசிச்சு தந்திருக்கேன். ஏனா பக்தி மார்க்கம் வழியா அபவம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற சம்சார சக்கரம் இல்லாத ஜனனம் மரணங்கள் இல்லாத மாம் என்ன துவம் அம்மாவுக்கு யாயாக பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். அதத் விதஹா இது தெரியாதவா மிருத்யும் மிருத்யுவ மரணத்தை புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற சம்சார சக்கரமா இருக்கிற மரணத்தை ரிச்சந்தி பிராபிப்பான். இனி வரும் ஸ்லோகங்களில மைத்ரேய முனி விதுரருக்கு சொல்ல வாக்கும் சேரார். அதனால மைத்ரேய உவாஜா 12வது ஸ்லோகம். இதி பிரதர்ஷ்ய பகவான் சதீம் தாம் ஆத்மனஹா கதிம் ஸ்வமாத்ரா பிரம்மவாதின்யா கபிலஹா அனுமதஹா யயௌ. இதி பிரதர்ஷ்ய பகவான் சதீம் தாம் ஆத்மனோ கதிம்
சோமாத்ரா பிரம்மவாதின்யா கபிலோனுமதோயயோ. கபிலஹா பகவான், கபிலமூர்த்தியான பகவான் பரம்பொருள். ஆத்மனஹா கதி, ஆத்மஞான தத்துவத்தை தாம் சதீம் சிரஷ்டமான குணம் இருக்கிற சிரஷ்டையா இருக்கிற அந்த அம்மாவை இது இப்படி பிரதர்ஷியா சொல்லி புரிய வச்சுட்டு பிரம்மவாதின்யா பிரம்மஜானம் கிடைச்ச ஸ்வமாத்ரா அம்மையான தேவஹூதியால அனுமதஹா அம்மகிட்டேந்து பர்மிஷன் கிடைச்சிட்டு யயவ் கபிலாசிரமத்திலேந்து கபிலன் அப்படிங்கிற அந்த பகவான் அந்த கர்தமனோட ஆசிரமத்திலேந்து யாத்திரையானார். 13வது ஸ்லோகம். சா ச அபி தனய உக்தேன யோக ஆதேசேன யோகயுக் தஸ்மின் ஆசிரம ஆபீடே சரஸ்வத்யாஹ சமாஹிதா. सा चापि तनयोक्तेन योगादेशेन योगयुक् तस्मिन्नाश्रम आपीडे सरस्वत्या समाहिता. सा च अभि, सा அவள் அந்த தேவஹூதி கூடி தனய உக்தேனா புத்திரனோடு வார்த்தைகளால யோக ஆதேசேனா யோக அபியாசம் வழியா யோகயுக் யோகினியாയി ഭവിച്ച് சரஸ்வத்யாக சரஸ்வதி நதியோடு ஆபீடே കിരീടമായിട്ട് സരസ്വതി നദിക്ക് ഒരു പെരിയ ശിഖരമായിട്ട് കൊടുമുടിയായിട്ട് சரஸ்வதி நதிக்கு அழகு கூட்டுற மாதிரி இருக்கிற தஸ்மின் ஆசிரமே கபில தேவன் இப்போ தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணின அந்த கர்தம ஆசிரமத்துல சமாஹிதா தன்னந்தனியா கொஞ்சம் கூட பய உணர்வு இல்லாதக்கு தியானத்துல உட்கார்ந்தா. அபீக்ஷ்ண அவகாஹ கபிஷான் ஜடிலான் குடில அழகான் ஆத்மானம் ச உக்ர தபசா பிப்ரதி பிப்ரதி சீரினம் கிருஷம். அபீக்ஷ்ணாவகாஹ கபிஷான் ஜடிலான் குடிலாளகான் ஆத்மானம் சோக்ர தபசா பிப்ரதி சீரினம் கிருஷம். சரஸ்வதி நதியோடு அலங்காரமாயிட்டு ஜொலிச்சு நிற்கிற பிந்து சரஸ் அப்படிங்கிற ஆசிரம பூமியில மனோநியந்திரணத்தோடு கூடிட்டு தேவஹூதி வாழ்ந்தா. ஜடகட்டின கேசபாரத்தோடு கூடின தேவஹூதி டெய்லி ஸ்நானம் செஞ்சு தபசனுஷ்டிச்சு வந்தா. அபீக்ஷ்ண கண்டினியூஸான இடதடவில்லாத அவகாகம் பிந்து சரஸ்ல அந்த சரஸ்வதி நதியில முங்கி குளிக்கிற தேவஹூதி காலையில மத்தியானம் சாயந்தரம் எல்லாம் இடதளவில்லாதக்கு அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இல்லாதக்கு அந்த பிந்து சரஸ்ல முங்கி குளிக்கிற
தேவஹூதி. சரீரத்தை நன்னா கவனிக்கிறதில்லை. எண்ணெயெல்லாம் தேய்ச்சு தலைமுடியில இருக்கிற செடுக்கையெல்லாம் எடுத்து குளிக்கணும் அப்படிங்கிற போதமொன்னும் இல்லை. அதனால எண்ணெய் தேய்ச்சி குளியொன்னும் இல்லாத, சரீர போதமொன்னும் இல்லாத தேவஹூதி சும்மா அந்த பிந்து சரஸ்ல போய் முங்கி நிமிர்ந்து அப்படியே தியானத்தில் உட்காந்துக்கிறா. அதனால அந்த தலைமுடியோடு கருப்பு கலரெல்லாம் போயிட்டு கபிஷான் காப்பர் கலர் ஆயிடுத்து தலைமுடிக்கு. ஜடிலான் நன்னா கோதி வாராத்ததினால ஜடாமுடியாயிட்டு தீர்ந்தது. குடில அழகான் ஸ்பிரிங்கு மாதிரி வளைஞ்சிருக்கிற முடிகளோடு கூடி இருக்கிற தேவஹூதி. கீரினம் மாண்டோல வஸ்திரமாயிட்டு உடுத்தின் இருக்கிற தேவஹூதி. உக்ர தபசா அத்தியுக்ரமான தபசு செய்யற தேவஹூதி. அப்படி இருக்கிற அந்த தேவஹூதியோட சரீரம் கிருஷம் நன்னா மெலிஞ்சுது. புஷ்டி இருக்கிற சாப்பாடொன்னும் சாப்பிடாததுனால மெலிஞ்சுது. ஆத்மானம் அப்படி இருக்கிற சரீர தோற்றத்துல இருக்கிற தேவஹூதி. அப்படி இருக்கிற சரீர தோற்றத்தை பிப்ரதி தரிச்சுன்னு இருக்கிற தேவஹூதி. அப்படின்னா இப்படியெல்லாம் இருக்கிற தேவஹூதியோடு சரீரம் அப்படின்னு அர்த்தம். 15வது ஸ்லோகம். பிரஜாபதேஹே கர்தமஸ்ய தபோயோக விஜృంభిதம் ஸ்வகார்ஹஸ்த்யம் அனௌபம்யம் பிரார்த்தியம் வைமானிகைஹி அபி. பிரஜாபதே கர்தமஸ்ய தபோயோக விஜృంభిதம் ஸ்வகார்ஹஸ்த்யமனௌபம்யம் பிரார்த்தியம் வைமானிகைரபி. கர்தமனோடு தபோபலமாயிட்டு தேவர்கள் கூடி ஆசைப்படுற நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை தேவஹூதிக்கு கிடைச்சதை நம்ம பார்த்தோமே. அதையாக்கும் இங்க சொல்லறா. எப்படியெல்லாம் நன்னா வாழ்ந்த தேவஹூதியாக்கும் இப்போ இப்படி சந்நியாச ஜீவிதமாயிட்டு பொருத்தப்பட்டு இருக்கா அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டப்படுறது. கர்தமஸ்ய பிரஜாபதேஹே தபோயோக விஜృంభిதம். கர்தமன் அப்படிங்கிற பிரஜாபதியோடு தவசாலயம் யோக சித்திகளாலயம் ஜொலிச்சு நிற்கிற அனௌபம்யம் ஒன்னுகூடையும் கம்பேர் பண்ண முடியாத வைமானிகைஹி அபிப்பிரார்த்தியம் தேவர்களுக்கு கூடியும் ஆசையுண்டாக்குற தேவர்களுக்கு கூடியும் கர்தமனோடு சௌபாகியங்கள் நமக்கும் கிடைக்காதா அப்படின்னு தோணற அளவுக்கு ஸ்வகார்ஹஸ்தியம் ஸ்வகார்ஹஸ்தியம் தேவஹூதியோடும் கர்தமனோடும் அந்த இல்லற வாழ்க்கை நன்னாதான் இருந்தது.